எது பண்றதா இருந்தாலும் நம்ம நாளைக்கோ நாளை மறுநாளோ தான் பிளான் பண்ண முடியும். அது வரைக்கும் நீ கொஞ்சம் ஃப்ரீயா இரு சுப்பு. அதான் கையில பணம் வந்துருச்சுல்ல, ஜாலியா செலவு பண்ண வேண்டியதானே. அக்கா, பணத்தை வீணா வீசி செலவு பண்றாலும் நான் இல்லக்கா. செலவழிக்கிற விஷயத்தை நான் பாத்துக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டா எனக்கு ஒரு போனை போடுங்க, நான் உடனே வரேன். சரி சரி, பார்த்து பத்திரமா போ. பணம் பத்திரம். சரிக்கா, நான் போயிட்டு வரேன். இந்த பணம் அவர் கண்ணில் பட்டாலும் ஆபத்து, கண்ணன் கண்ணில் பட்டாலும் புடிச்சி தீத்துருவான். எங்க ஒளிச்சு வைக்கிறது? ஐயோ, இந்த இடத்துல வேண்டாம். ஐயோ, இங்க வச்சாலும் கண்டுபிடிச்சு எடுத்தாலும் எடுத்துருவாங்களே. எங்க வைக்கிறது? எந்த இடத்துல? கட்டிலுக்கு அடியில வைக்கலாம். இங்க வச்சாதான் அப்பாவுக்கும் பிள்ளைக்கு இருக்கிற தொப்பைக்கு குனிஞ்சு கூட பார்க்க முடியாது. குட் மார்னிங் மா. அம்மா, வீட்டு இன்டர்நெட் பில், ஃபோன் பில், மொபைல் பில் எல்லாமே நீ கட்டணுமா? அதே மாதிரி வாட்டர் டாக்ஸ் கட்டணுமா? காருக்கு டீசல் போடணுமா? மொத்தம் எவ்வளவு? 11,640 ரூபா வருதுமா. தரீங்களா? தரேன். அப்படியே நாம வழக்கமா உதவி செய்யற அந்த முதியோர் இல்லத்துக்கு இந்த மாசம் 100 கிலோ அரிசி அனுப்ப சொல்லி டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல பணம் கொடுத்துட்டு வந்துரு. தாராளமாமா. அம்மா, வேணும்னா நானே அரிசியை கார்ல கொண்டு போய் அங்க கொடுத்துட்டா? வேணா வேணா வேணா, இத வழக்கமா அவங்கதான் செய்யறாங்க, அத மாத்த வேண்டாமே. அரிசிக்கு 4,200 சேர்த்தா மொத்தம் எவ்வளவு? 15,840 ரூபா. 840 ரூபாய். 16,000 கொடுத்துருங்க. சரி, ஓகே. இந்தப்பா. அத்தை, எனக்கு ஒரு 10,000 வேணும். ஷாப்பிங் போகணும். ஆமா, நான் அத்தை கிட்ட தானே கேட்டேன் நட்ராஜ். நீ இவ்ளோ ஷாக் ஆகுற? ஒண்ணும் இல்ல, திடீர்னு உனக்கு எதுக்கு 10,000? ஐயோ, நான் வெறும் 10,000 ரூபாய் தானே கேட்டேன். ஏதோ 10 லட்சம் ரூபாய் கேட்ட மாதிரி இவ்ளோ கேள்வி கேக்குறேன். ஷாப்பிங் போறதுக்காக 10,000 ரூபாய் கேட்டேன். தட்ஸ் ஆல். ஷாப்பிங்க்கு 10,000? என்ன வந்துக்கா இது? வார்ட்ரோப் நிறைய Dress இருக்கு, காஸ்மெட்டிக்ஸும் குவிஞ்சு கிடக்கு. இதுக்கு மேல என்ன பர்ச்சேஸ் பண்ண போறீங்க? என்ன கேள்வி இது? லேடிஸ்க்கு புது காஸ்மெட்டிக்ஸும் அக்சசரிஸும் வாங்குறதுக்கு காரணமா வேணும். எனக்கு வாங்கணும்னு தோணுது, நான் வாங்க போறேன். இது என்ன கேள்வி நட்ராஜ்? அப்படிலாம் இல்லங்க வந்துக்கா. பணம் இருக்குன்றதுக்காக தேவையில்லாததெல்லாம் வாங்கி குவிக்க கூடாது. தேவைன்னா செலவழிக்க யோசிக்கவே கூடாது. இப்போ 10,000 ரூபாய்க்கு வெட்டியா ஷாப்பிங் பண்ணணுமா? நட்ராஜ், விடுடா. வீட்டுக்குள்ள எதனை கிடக்குறா? ஷாப்பிங்னு வெளியில போயிட்டு வந்தா அவளுக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும்ல. அவ பாட்டுக்கு போயிட்டு வரா, அதனால உனக்கு என்ன? நான் பணம் தரேம்மா. அம்மா, நீங்க சும்மா இருங்கம்மா. ஏற்கனவே வீட்டு வேலையெல்லாம் பழகணும்னு அவந்திக்கா ஆசைப்பட்டு இருக்காங்க. அதுக்கே டைம் பத்தாது. இதுல போர் அடிக்கிறதுக்குலாம் எங்க டைம் இருக்க போகுது? அவதான் செய்ய வேண்டிய வேலையெல்லாம் செஞ்சுட்டாளேடா, அப்புறம் என்ன? இன்னும் முடியலமா. நேத்து லட்சுமி காய போட்ட துணி எல்லாம் மாடியில காஞ்சிட்டு இருக்கு. அதை எல்லாத்தையும் எடுத்துட்டு வரட்டும், அயன் பண்ணி மடிச்சு வைக்கட்டும். அம்மா, நீங்க இன்னும் சமையல் முடிக்கல, அதுக்கு ஹெல்ப் பண்ணட்டும். மாடியில பேர்ட்ஸ்க்கும் முயலுக்கும் தீனி போடட்டும். அப்புறம் செடிக்கெல்லாம் தண்ணி ஊத்துட்டோம். வேலையாமா இல்ல? அவந்திகா, வெளியில சுத்துறதை விட வீட்டுல பாக்கி இருக்கிற வேலையை பார்த்தாலே பொழுதும் போகும், யூஸ்ஃபுல்லாவும் இருக்கும். போங்க, போய் வேலையெல்லாம் பாருங்க. போங்க அவந்திகா. அம்மா, இவங்க வேலையெல்லாம் பாப்பாங்க. நான் அரிசி அனுப்பிட்டு உங்களுக்கு போன் பண்ணி தகவல் சொல்றேம்மா.
வரேம்மா வரேன் அவந்திகா. ஏதாவது வேணும்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்கம்மா. பாய். அவந்திகா இரு. போயிட்டான். அவன் தான் போயிட்டான்ல. நான் பணம் தரேன், நீ ஷாப்பிங் போயிட்டு வா. ஒண்ணும் தேவையில்ல. இது தெரிஞ்சு அவர் ஏதாவது இன்னும் கத்துறதுக்கா? நான் என் ரூம்க்கே போறேன். அவந்திகா என்னதான் நினைச்சிட்டு இருக்கான் அந்த நட்ராஜ்? எனக்கு போறதுக்கு இடம் இல்ல. இவனை விட்டு போக மாட்டேன்ற தைரியத்துல தானே இவ்வளவு ஆட்டம் போடுறான். எனக்கும் ஒரு காலம் வரும், அப்ப இருக்கு இந்த மொத்த வீட்டுக்கும் வேடிக்கை. இவங்க துணியை துவைக்கவும் அயன் பண்ணி வைக்கவுமா எங்க அம்மா என்ன பெத்து விட்டாங்க. எனக்கு வர கோவத்துக்கு ஐயோ, இவ வேற நேரம் காலம் தெரியாம கொழுத்து அறுப்பா. ஹலோ, என்னடி ஏன் இந்த நேரத்துக்கு ஃபோன் பண்ற? ஏன் எங்க அக்காக்கு நான் ஃபோன் பண்றதுக்கு நேரம் காலம்லாம் இருக்கா என்ன? இங்க பாரு, என்னோட மூடு தெரியாம என் கழுத்து அறுக்காத சொல்லிட்டேன். இப்ப என்ன விஷயமா ஃபோன் பண்ண? மரியாதை அதை சொல்லு. அது வந்துக்கா, எனக்கு நீ ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணணும்க்கா. இப்ப எதுக்கடி பேச்சு வளர்க்குற? என்ன ஹெல்ப்னு சொல்லி தொலை. ஜஸ்ட் ஒரு சின்ன விஷயம். நான் பிரபா கிட்ட பேசணும். அந்த வாயாடி பையன் கிட்ட பேசுறதுக்கு என்கிட்ட எதுக்கடி பெர்மிஷன் கேக்குற? பெர்மிஷன் இல்லக்கா, ஃபோன் நம்பர் கேக்குறேன். ஃபோன் நம்பரா? ம், ஏய், அவனெல்லாம் நீ மனசுல நினைக்கவே நினைக்காதடி. இந்த வீட்டுக்கு வாக்கப்பட்டு வந்து பிறந்த வீட்டு சப்போர்ட்டே இல்லாம நான் படுற பாடே போதும். நீயும் இங்க வந்து மாட்டிக்காத சொல்லிட்டேன். மாட்டிக்கிறதா? நான் ஏன் மாட்டிக்கிறேன்? எனக்கு எல்லாரையும் அட்ஜஸ்ட் பண்ணி போக தெரியும். நான் ஒன்னும் உன்ன மாதிரி இல்ல. அந்த வீட்ல நான் ஈஸியா செட் ஆயிடுவேன். காதலுக்கு கண்ணு இல்லைன்னு சொல்லுவாங்க, ஆனா உன் காதலுக்கு மூளையே இல்ல. அதுதான் உண்மை. சொன்னா கேக்குற நிலைமையில நீ இப்ப இல்ல. அக்கா, இப்ப எனக்கு நீ பிரபா நம்பர் கொடுக்க போறியா இல்லையா? ஒவ்வொருத்த நம்பரையும் கையில வச்சுட்டாலேயே நான் என்ன டெலிபோன் இண்டெக்ஸா என்ன? சரி, ஒரு நிமிஷம் லைன்ல இருந்து தொலை. ஏய் பிரபா, நில்லு. ஏய், அவன்கிட்டயே கொடுக்கறேன், நீயே பேசு. ஐயோ அக்கா, வேண்டாம், நீ நம்பரை மட்டும் கொடு, அது போதும். சரி பிரபா, உன் நம்பர் சொல்லு. நம்பரா? இப்ப எதுக்கு வாயை பழக்குற? உன் போன் நம்பர் உனக்கே மறந்து போச்சா? அதுக்கெல்லாம் நீ சரி நோட் பண்ணிக்கோங்க. 988 988 466 466 466 166. 166. தேங்க்ஸ்க்கா. 10 நம்பர் கரெக்டா தான் இருக்கு, தப்பா இருக்காதுல? ஒட்டி வாங்க போற. அவன் நம்பரை சொல்ல நானும் சொன்னேன்ல, அப்புறம் எப்படி தப்பா இருக்கும்? உன் தொல்லை தாங்க முடியலடி. போனை வை. அண்ணி யாருக்கு நம்பர் கொடுத்தாங்க? ம், இந்தாங்க சார். என்னங்க இது? இதுல பேலன்ஸ் ஸ்டேட்மெண்ட் காணும். சார், அது நாளைக்கு கொடுத்துறேன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப லோன் நாளைக்கு தான் கிடைக்கும்னு சொல்லுங்க. இத பாருங்க, கேட்ட டாக்குமெண்ட்ஸ் ஒழுங்கா வந்தா தான் லோனை சாங்ஷன் பண்ண முடியும். ஓகே சார். அது எப்படி சார் இவ்வளவு வேகமா ஃபைல பாக்குறீங்க? அப்படி இருந்தும் ஒரு ஃபைல்ல ஒரு டாக்குமெண்ட் குறைஞ்சா கூட கரெக்டா கண்டுபிடிச்சிடுறீங்களே. இத பாருங்க மேனேஜர், தொழில் சொல்லி கொடுத்தது எங்க அப்பா. ஒவ்வொரு நிமிஷமும் விழிப்போட இருக்கணும்னு சொல்லி வளர்த்திருக்காரு. டேய் சொல்லுடா. நீங்க 2 பேரும் இங்கே இருங்க. சரி. நான் உள்ள போய் ஏடிஎம்ல கேஷ் வாங்கிட்டு வந்துறேன். இரு டேய், இங்கே ஏது ஏடிஎம்? ஏடிஎம்னா கேஷ் எடுக்கணும்டா, நீ போய் வாங்கிட்டு வரேன்றா. டேய், நான் ஏடிஎம்னு சொன்னது என் கூட பிறந்த அண்ணன் சரவணனை, புரியுதா? இருங்க. டேய், அண்ணன்னா இப்படி இருக்கணும்டா. எனக்கு ஒருத்தன் வாய்ச்சிருக்கான் பாரு. பேசாம உங்க அண்ணனை எனக்கு தத்து கொடுத்துறியா? நீ அவர்கிட்ட காசு வாங்கினா அவரு உன்னை தத்து எடுத்துக்கணும். லூசுங்களா? இருங்க, போயிட்டு வந்துடுறேன். சரிடா, இன்னைக்கு இவன் எப்படியும் பார்ட்டி வச்சிருவான்டா. குட் மார்னிங் பிரபாகர். அப்புறம் வாடா ராஸ்கல், என்ன திடீர்னு ஆபீஸ் பக்கம்லாம் வந்திருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ப்ரோ, சும்மா அப்படியே இந்த குமா போனேன். ஒன்ன வேற பார்த்து ரொம்ப நேரம் ஆச்சா, அதான் அப்படியே பார்த்து ஒரு ஹாய் சொல்லிட்டு போலாமேன்னு வந்தேன். டேய், காலையில டிஃபன் சாப்பிட்றப்ப தான் என் மூஞ்சியை பார்த்தேன். அதுக்குள்ள என் மூஞ்சி ஞாபகம் வந்திருக்குன்னா என்ன அர்த்தம்? டேய் சொல்லு, எவ்வளவு வேணும்? ப்ரோ எப்படி ப்ரோ
ஆ? சும்மா அப்படியே டக்கு டக்குன்னு கண்டுபிடிக்கிறீங்க. சான்ஸ் இல்ல ப்ரோ. கிளவர் போங்க. டேய் போனதெல்லாம் போதும் தம்பி, நான் நல்ல மூட்ல தான் இருக்கேன். எவ்வளவு வேணும்னு மட்டும் சொல்லு. முதலாளி உங்க மூடுக்கு தகுந்த மாதிரி ஒரு 10,000 ரூபாய் இங்க தள்ள முடியுமா? பேராசை பெரு நஷ்டம் பிரபா. ஓ சரி சரி சரி. வரம்புக்கு மீறி ஆசைப்பட்டனா செக்யூரிட்டியை வச்சு தான் உன்னை வெளியே தள்ளணும். அப்போ ஒரு 5,000. உனக்கு எவ்வளவு வேணுமோ அதை மட்டும் கேளு. அதானே பார்த்தேன். நீ நல்ல மூட்ல இருந்தாலும் கெட்ட மூட்ல இருந்தாலும் 2,000க்கு மேல தர மாட்டேன். இதுல ஏதோ கர்ணபிரபு மாதிரி கேள்வி வேற. எவ்வளவு வேணுமா? எப்பவும் போல 2,000 கொடுத்து தொலை. 2,000 ரூபா தான்டா. சரி புலவரே, தங்களின் சிறப்பான மூடுக்கு காரணம் என்னவோ? அதாவது பிரபா என்னன்னா, இதான் அந்த காரணம். ஹாய் அர்ஷினி. ஹாய் கமல், நான் தான். சொல்லுங்க, உங்க ப்ரப்போசல எங்க வச்சுக்கலாம், எப்ப வச்சுக்கலாம்? ஐயா ஆசைய பாரு. எங்க வச்சுக்க போறீங்க, எப்போ வச்சுக்க போறீங்கன்னு கேட்கணும். புத்திசாலித்தனமா பேசுறாளே. சரி அப்படியே வச்சுக்கோங்க. டைமை மட்டும் சொல்லுங்க ஹர்ஷ். பேரை சுருக்க ஆரம்பிச்சிட்டீங்க. சரி, சொன்ன மாதிரி நாளைக்கு சாயந்தரம் தான் ப்ரப்போஸ் பண்ணலாம்னு இருக்கேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் என்ன நினைக்கிறது, நீங்க சொன்னா சரி. கமல், உங்ககிட்ட நிறைய பேசணும். நேர்ல பேசினா நல்லா இருக்கும். சரி, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிளம்புறாங்க, நான் உங்க கூட போகணும். நாம அப்புறமா பேசலாம். ஓகே அர்ஷினி, பாய். பாய். டேய் என்னடா இது, எதுக்கு இப்படி பராட்டிக்கிட்டு இருக்க? தம்பி பிராண்ட்ல சொரண்ண. சரி, மூஞ்சில அந்த பக்கமும் இந்த பக்கம் லிட்டரா அசடு வழியுது. என்னாச்சு, ப்ரப்போஸ் பண்ணிட்டாளா? பண்ண போறா. பண்ண போறாளா? அதுக்குள்ள உனக்கு இவ்வளவு வெக்கமா? சரி, எப்ப பண்ண போறா? டேய் அது உங்க அண்ணி, மரியாதையா பேசு. ஓ அப்படிங்களா? அப்போ அந்நியார் தங்களுடைய காதலை எப்பொழுது வெளிப்படுத்த போகிறார்களாம்? நாளைக்கு தான் பண்ண போறா. நாளைக்கு தான் பண்ணவே போறாங்களா? ஓ அதுக்குள்ள உனக்கு இவ்வளவு அலப்பறையா? டேய் நான் லவ் பண்ற அர்ஷினி தங்கத்துலயும் தங்கம். ஆனா நீ போய் அந்த பூமிகா கிட்ட மாட்ட போற. ஹேய், ஆமா உனக்கு ஆல் தி பெஸ்ட் சொல்றதா இல்ல ஆழ்ந்த இறங்கல்னு சொல்றதானே தெரியல. எனிவே ஆழ்ந்த வாழ்த்துக்கள். தம்பி திரும்பவும் சொல்றேன், நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. எனக்கும் பூமிக்காக்கும் நடுவில் இருக்கிறது வெறும் ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும்தான். டாட். எனிவேஸ், உனக்கு ஆல் தி பெஸ்ட். அதெல்லாம் இருக்கட்டும், எனக்கு லவ் செட் ஆகட்டும். பூமியா என்ன அசிங்கப்படுத்தினதெல்லாம் என் ஆள்கிட்ட சொல்லி பூமிகாவை லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்க சொல்றேன். பூமிகா விட உன் ஆளு சிறப்பா சண்டை போடுவாங்களா? எனிவே ப்ரோ, ஜாக்கிரதை, சொல்லிட்டேன். உன் லவ் நிறைவேறதுக்கு வாழ்த்துக்கள். பட்டா ஏய் பூமிகா பாத்து. சாரி சார், தெரியாம இடிச்சிட்டேன். எங்கேயும் பூமிகாவா? நான் தான் சாரி கேட்டேன்ல சார். இட்ஸ் ஓகே. உள்ள என்னப்பா இடிச்ச இடிக்கி லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்குவோன்னு பார்த்தா வடிஞ்சுக்கிட்டே விட்டுட்ட. டேய் டேய் எல்லாம் அந்த பேர் பண்ற மாயண்டா. ஒரு நாய்க்கு பூமிக்கான பேரு வச்சு அதை கடிக்க விட்டாலும் மாப்பிள்ள கடி வாங்கிட்டு நிப்பான்டா. ஓஹோ, ஆபீஸ்ரா இங்க போய் டீசன்ட்டா கிளம்புங்க வா. நமக்கு டீசன்ஸ் இல்லையாமா? அன்பே அன்பே கொல்லாதே. வாங்க, நான் உங்க ரெண்டு பேரையும் கொல்றேன். மச்சான் காது வலிக்குது. போ.
பணத்தை அடிச்சு வீட்டுல வச்சுட்டு இங்க எல்லாரும் எப்படி அழறாங்க துடிக்கிறாங்கன்னு பார்க்க வந்தா எல்லாம் அமைதியா உட்காந்துருக்குதுங்களே. சரி, நாமளே ஆரம்பிப்போம். காலையில நீங்க கிளம்புறப்பவே சொன்னேன், கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்திருக்க கூடாதா திலீப்பா? அவனுங்க கூட்டு சேர்ந்து இந்த வேலையை பாப்பானுங்கன்னு தெரியல. எல்லாம் கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள நடந்து முடிஞ்சிருச்சு. பணம் வேற கவிதா கையில இருந்துச்சு. பைக் சாவி எடுத்துட்டு போயிட்டானுங்க. அதான் துரத்தி போய் பிடிக்க முடியல. நான் பத்திரமா பார்த்து போடான்னு சொன்னப்பவே காஃபி தவறி கீழே கொட்டுச்சு. அப்பவே ஏதோ என் மனசுல அபசகுணமா பட்டுச்சுங்க. நான் ஒரு பைத்தியக்காரி. இப்ப வேண்டாண்டா, அபசகுணமா இருக்கு, மெதுவா போய்க்கலான்னு சொல்லிருக்கணும்ல. இப்போ பணம் எல்லாம் போச்சு. என்ன பண்ண போறீங்களோ? அந்த இடத்தோட ஓனர் கிட்ட கொஞ்சம் அவகாசம் கேட்டிருக்கோமா. அவரும் ரொம்ப லேட் பண்ணாதீங்க, பக்கத்துல ஆபீஸ் நடத்துறவரும் இந்த இடத்த கேட்டுக்கிட்டே இருக்கிறாருன்னு சொன்னாரு. பணம் சீக்கிரம் கிடைச்சாதான் நல்லா இருக்கும். அண்ணி என்னாச்சு? நீ உங்களுக்கு ஒன்றும் ஆளல, ஓகே தானே? ஐயோ பதறாத பிரபா, எங்களுக்கு ஒண்ணும் ஆகல. திலீப்பா என்னடா ஆச்சு? எங்கடா பணத்தை அடிச்சாங்க? ஆழ்வார் திருநகர்ல தான்டா. திடீர்னு கவிதா சாரி வீல சிக்கிருக்குன்னு சொன்னதுனால நிறுத்தினேன். ஆழ்வார் திருநகர் தானே? நீ ஃபீலிங்க விடு, அங்க இருக்கிறது நம்ம பசங்க தான். ஒரு ஃபோன் பண்ணா போதும். அந்த ஏரியால எவன் செயினா இருக்கிறான், எவன் பணம் கொள்ளையடிக்கிறான்னு இப்ப கேக்குறேன் இரு. ஆமா, இவர் பெரிய போலீஸ் ஆபீசரு, விசாரிச்சு கண்டுபிடிச்சிருவார். ஏண்டா, வழிப்பறி பண்றவனும் கொள்ளடிக்கிறவனும் உனக்கு ஃப்ரெண்டா? இத பார், இந்த விஷயத்துல நீ புதுசா எதுவும் ஒரு பிரச்சனை கொண்டு வராம இருந்தா அதுவே போதும். இல்லப்பா பேசாதடா. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் பிரபா, எப்படியும் கண்டுபிடிச்சிடலான்னு சொல்றாங்க. ஆனா பணம் கிடைக்கலன்னா என்ன பண்றதுன்னு தான் யோசிக்கிறேன். கிடைச்சிருண்டா. இதுல என்ன யோசனை வேண்டி கிடக்கு? பணம் ரெடி பண்ணீங்க, தொலைஞ்சு போச்சு. அவசரத்துக்கு மாமா கிட்ட வாங்கிக்க வேண்டியதானே? இல்லக்கா, பணம் கிடைச்சிரும். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. இதுக்காக திலீபனோட கொள்கையை மாத்த வேண்டிய அவசியம் இல்லக்கா. எந்த நேரத்துல பிடிவாத பிடிக்கிறது, எந்த நேரத்துல புத்திசாலித்தனமா இருக்கணும்னு உனக்கு எப்பவுமே தெரியாதா கவிதா? பணமும் கிடைக்கல, பார்த்து வச்ச ஆபீஸும் கையை விட்டு போயிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? வெட்டி பிடிவாதத்தை விட்டுட்டு மாமா கிட்ட பணம் வாங்கிக்கோங்க. பெத்த அப்பா கிட்ட திலீபனுக்கு என்ன கௌரவம் வேண்டி கிடக்கு? அப்பா கிட்ட பணம் வாங்காத கௌரவம் தன்மானம் அது இதுன்னு பேசி அவனை தூண்டி விட்டது யாரு? நீங்க தானே. இப்போ நீங்களே அவன் தன்மானத்தை விட சொல்றீங்களா? சூப்பர், ரொம்ப நல்லா இருக்கா நீ. என்ன பிரபா, வாய் ரொம்ப நீளுது. ஒருத்தன் தன்மானத்தோட வாழணும்னு சொன்னது ஏன் தப்பா? ஏற்பாடு பண்ண பணத்தை பத்திரமா கொண்டு போக தெரியல இவங்களுக்கு. கேனத்தனமா இவங்க பணத்தை பறி கொடுத்ததுக்கு நான் என்ன செய்வேன்? இவங்க பணத்தை பறி கொடுத்துட்டு இப்படி வந்து நிப்பாங்கன்னு எனக்கு ஏதாவது ஜோசியம் தெரியுமா என்ன? இதே பணத்தை தொலைக்காம இவங்க பிசினஸ் ஆரம்பிச்சிருந்தா இந்த மாதிரி பேசுற தைரியம் உனக்கு வந்திருக்குமா? அனி பிரபா, அக்கா எதுக்கு இப்ப குத்த சொல்ற? அஜாக்கிரதையா இருந்தது எங்க தப்பு தானே? ஏண்டா, இதுவரைக்கும் ஏதாவது ஒரு காரியம் நீ உருப்படியா செஞ்சிருக்கியா? எதுவும் செய்யாம எதுக்கடா அப்படி வாயை கொடுத்து தேவையில்லாம பேசிட்டு இருக்க? அண்ணே, ஏன் பிரபாவ திட்டுறீங்க? பாவம், பணம் போச்சுன்னு அவனும் பதட்டத்துல தானே இருப்பான். என்ன கேட்டா அவந்திகா சொல்றதுல என்ன தப்புன்னு கேக்குறேன். பெத்த அப்பா கிட்ட பணம் கேக்குறதுக்கு மான ரோஷம்லாம் பார்த்தா முடியுமா அண்ணே? இங்க பாருடா திலீபா, தன்மானம் சுயகௌரவம் எல்லாம் இந்த வீட்டு வாசப்படியை தாண்டினதுக்கு அப்புறம்தான். அப்பா அம்மா கிட்ட அதை காட்டி ஒரு பிரயோஜனமும் இல்ல. இல்லம்மா, எனக்கு நம்பிக்கை இருக்கு. அந்த பணம் கெட்ட வழியில சம்பாதிச்ச பணம் இல்ல. எங்க அப்பா வாழ்நாள் முழுக்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம், எனக்காக விட்டுட்டு போன சொத்து. அது எப்படிமா எங்களை விட்டு போகும்? தைரியமா இருக்க கவிதா, நிச்சயம் உன் பணம் கிடைச்சிரும். எல்லாம் உங்க மாமா பாத்துக்குவாரு. எனக்கு நம்பிக்கை இருக்கத்த. எங்க அப்பா செத்து போனாலும் அவரோட ஆத்மா இங்கதான் எங்கேயோ பக்கத்துல இருந்து என்ன ஆசீர்வாதம் பண்ணிக்கிட்டே இருக்கு. அப்பாவோட ஆசீர்வாதத்தாலதான் நான் இவ்வளவு நல்ல வீட்டுக்கு வாக்கப்பட்டு வந்தேன். இந்த பணத்தை மட்டும் இல்ல, எங்க வாழ்க்கையையும் எங்க அப்பா காப்பாத்திடுவார் அத்தை. உங்க அப்பா காப்பாத்திடுவார்னு தேடாம இருந்துராதீங்க கவிதா. அப்பப்ப போலீஸ் ஸ்டேஷன் போய் என்ன ஏதுன்னு விசாரிச்சே ஆகணும்.
விசாரிப்போம்க்கா. எனக்கு உள்ளுணர்வு சொல்லுது அந்த பணம் எங்கேயும் போகல, இங்கதான் எங்கேயோ பக்கத்துல இருக்குன்னு சொல்லுதுக்கா.